சொல்லு அங்க பார்த்து சொல்லு. ஹாய் गाइस. ஹாய் गाइस. ஸ்டார்ட் 1 2 3. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஏதோ பேசியிருக்கேன். பட் பார்க்குறோம் உங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதோ. அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து 2025 வந்தாச்சு. என்னன்னா 2024 தான் வந்து வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப் அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பட் 2024 தான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டைமே இல்லை. யூடியூப்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை ஒர்க் போனதுனால. ஸோ அதான் 2025ல ஒரு நியூ ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடணுன்ட்டு இருக்கேன். பட் ஆனால் அது எவ்வளோக்கு ஒர்க் ஆகும்னு தெரியலை. வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். பட் அதை தாண்டி ஒரு புது விஷயமா டெய்லியும் நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு vlog மாதிரி போடலான்னு இருக்கேன். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி தான் ஆகணும். நியூ இயர் ஸ்டார்ட் ஆனாலுமே எல்லாருக்குமே ஒரு மெமரிஸ் ஒரு ஃபீல்ன்றது இருக்கத்தான் செய்யும். அதாவது நம்ம பாஸ்ட் லைஃப்பில் வந்து நமக்கு பிடிச்சவங்க விட்டு போனதாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து பேட் திங்ஸ் ஹேப்பனாக இருக்கட்டும் சரி. ஸோ எதுவுமே நம்மளால் வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக வந்து வெளியில் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன் வந்து ஃபீல் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஓவராக போட்டு திங்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ அதெல்லாம் இந்த இயர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஸோ வந்து எது நடந்தாலுமே வந்து ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப உங்களே போட்டு ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அண்ட் தென் மோஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை விட்டு விலகிடுங்க. தயவு செஞ்சு எதுவுமே யாரையும் போட்டு டக்குன்னு ஹர்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அது வந்து ஒரு நெகட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எப்பயுமே இது பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு பாசிட்டிவோடையே இருங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக கொடுத்துட்டு இருங்க. ஸோ நானும் ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலுக்கு தான் போவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருங்க ஃபேமிலி கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன். உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலை என வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் இசை மீட்ட குதித்தேன் நானே.
பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன் பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன் உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானேன் நரம்பெல்லாம் இசை மீட்ட குதித்தேன் நானே உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் எது இதுவோ எது இதுவோ உன் மௌனம் சொல்கின்ற எழுத்தெல்லா ஓசைகள் என்னென்று நான் சொல்லுவேன் இது அதுவோ இது அதுவோ 5 minutes later. தேங்காவா 5 minutes later. முத்து பசிக்குதா ஆமா கீழே பாரு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நான் தான் கோளாறு மீன்ஸ் அவர் என்னோட பெரிய கோளாறு சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் இந்த பையன் இப்படி பண்ணிட்டு பாடுறேன்னு கழுவி ஊட்டினாலும் பொருளையெல்லாம் நம்மனாலும் மஜா பண்ணிட்டேன்னு சொன்னா அது மஜா தானே அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாம் நேரமும் கை கூடாது நினைச்சு காரியம் எது வந்தாலும் தப்பாத்துக்கலான்ற தைரியம் விட்டுட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்றது நேரம் வரையும் நெஞ்சா குத்து ஊருக்கு நெஞ்சு நிமித்தி காட்டுன்னு சொன்னாருடா போய் தனுசு த கிரேட்டு லாஜிக்கே இல்லாம பரப்புறானுங்க ஹேட்டு அப்ப நான் மாமா தானே அடுத்து அன்று கேட்டு ஹேட்டு பரப்புறதா இன்டர்நெட் கலாச்சாரம் அந்த பொழப்புக்கு நீங்க பண்ணலாம்டா விபச்சாரம் அழுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வர சாயந்தரம் அது மறைஞ்சாலும் டேய் அவ எங்க இருந்தேன்னு தெரியுமாடா பையா டேய் நீ பாட்டு நீ ஏதோ ஒன்ன பேசாதடா பையா டேய் ஐயோ அவனா ஒரு மோடா முட்டியும் பையா டேய் வேற யாரு அது நான் தான் அந்த பையன் டேய் யாரா அந்த பையன் நான் இந்த வீட்டில் தான் வந்து விஜய் டிவி சன் டிவி சீரியல் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா சாம்பிளா என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான் சரி காட்டுங்க ஐயோ இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா எழுந்திருக்கா போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ என்ன பயப்படுற
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல. ஃபுல்லாக வந்து கோவிலுக்காக போயிட்டு இருந்தோம். ஸோ ஹாப்பியாக தான் இருந்தது, ஃபேமிலி கூட இருந்தது. ஸோ காலையிலேயே வந்து ஒரு கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ட் தென் வந்து ஃபேமிலியாக கோவிலுக்கு போனோம். அங்கே எப்பவுமே போவோம் நியூ இயருக்கு. பட் இந்த வாட்டி போய் தான் வந்து நிறைய நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய ரீல்ஸ் எடுத்தோம். ஸோ அங்கேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ ஹாப்பியாக இருந்தது ஃபேமிலி கூட. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி இன்னொரு கோவிலுக்கு போனோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். இதுக்கப்புறமா வந்து எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை. இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கோவிலுக்கு போனது அது மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கேன், வேறு எங்கேயும் போகல. அதை தவிர்த்து ஏன்னா இந்த ரீல்ஸ் பண்ணது அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி திங்ஸ்லாம் வந்து இருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்று சேஞ்ச் பண்ணணும் இல்லை வேறு மாதிரி என்ன எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ தான் ஃபுல்லாக கோவில் அது மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து எப்போ போட போகிறேன்னு தெரியல. மேபி பொங்கலுக்கு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். டெய்லியும் விளாக் வந்து போடுறேன்னா இல்லை அது ஸ்கிப் ஆகுதா இல்லை எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பொங்கலுக்கான கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன். ஸோ நான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போடல விளாக் பண்ணலன்னா கூட நான் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சப்போஸ் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள், நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் எனக்கு அதுதான் ஹாப்பி நியூ இயர். இதெல்லாம் பார்க்கணும், ஓகேவா? இல்லை அங்கே பார்க்குறேன். சப்போர்ட் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, உன் பேர் நீ சொல்லவே இல்லையே. உன் பேர் சொல்லு, உன் பேர் சொல்லு. ரொம்ப வெக்கமா? நான் பேசுறேன்.